வணக்கம். நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப நேத்திக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா? அ அதாவது குழந்தைங்களுடைய நடவடிக்கைய உணர்ச்சி எப்படி வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு அ இந்த உணர்ச்சியில நான் இன்னைக்கு உணர்ச்சிய பத்தி கொஞ்சம் சொல்றேன்னு சொன்னேன். உணர்ச்சியில ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன். விரக்தி. குழந்தைக்கு ஏற்படுற ஒரு விரக்தி. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குழந்தை விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. மேபி இன்னொன்னு வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து அதுலேருந்து இவங்கள வந்து வே அ பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க குழந்தைங்கள்ட்ட போயிட்டு, "அத பண்ணாத" இல்ல கொஞ்சம் வந்து நம்ப கோவப்பட்டோ, இல்ல வந்து விளையாடிட்டு இருக்கிற பொருள பிடுங்குறது, இல்லாட்டின்னா தரன்னு இழுத்துட்டு வருது, இல்ல டிவி ரிமோட்ட வாங்கி உடனே ஆஃப் பண்ணுறது, இல்ல மொபைல பிடுங்கி வைக்கிறது, இந்த மாரி ஏதாவது நீங்க இன்ஸ்டன்ட்டா பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும்னா, குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி உண்டாகும். அப்ப எ நம்ப பேச்ச நம்ப நம்ப செய்யறது அவங்க செய்யறது பிடிக்காம போறதுனால, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி உண்டாகும். அப்ப இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இந்த 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 ஃப்ரஸ்ட்ரேஷன எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்ப குழந்தை வந்து கேட்காம இருக்கிறது வந்து அவங்களுடைய மனநிலை வந்து அ அவங்களுக்கு வந்து சரியில்ல. மனநிலை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்க உடனே போய் கூப்பிடுறதுங்கிறது, அவங்க மனநிலை ஒத்துக்க மாட்டேங்குது. இப்ப இத எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுடைய மனச வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணணும். எப்படி பிரிப்பேர் பண்றது? குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குழந்தைட்ட "பாரு டைம் ஆச்சு. உனக்கு இவ்வளோ நேரம் நான் டைம் குடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம்." ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும். டிவி பார்த்தாங்கப்பா போதும். இதோட 5 நிமிஷத்தோட நிறுத்திக்கணும். மொபைலா 5 நிமிஷத்தோட நிறுத்திக்கணும். அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து நீங்க அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இன்னர் கான்ஷியன்ஸ் அதாவது அந்த பிரெயின் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, ஓகே அ ஒரு அக்செப்டபிலிட்டி ஃபேக்டர் வரும். அதாவது அத ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வரும். அப்படி இருக்கும்போது, அவங்க பிரெயின் பிரிப்பேர் ஆகும். பிரிப்பேர் ஆயிட்டு, நெக்ஸ்ட் நீங்க வந்து போதும் அப்படின்னு சொன்னோனே, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து செஞ்சுருவாங்க. இது இதுல 3 விஷயம். 1 நீங்க வந்து காமா இருக்கணும். 2வது நீங்க என்ன செய்யணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுல வந்து ஸ்டெடியா இருக்கணும். ரைட்டா? அதே மாரி 3வது குழந்தையினுடைய ஃபீலிங்க புரிஞ்சுக்கணும். இது 3ம் இருந்ததுன்னா, நீங்க வந்து அ ம ஹேண்டில் பண்றதுல ஈஸியா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்ட்டோட, டாபிக்கோட நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன். இந்த இந்த மாதிரி உங்க வீட்லயும் இந்த மாரி குழந்தை இருந்தோ, இல்ல வேற ஏதாவது நீங்க வேற எங்கேயாவது உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்த்தீங்களாலோ, இந்த வீடியோவும் வேற ஒரு பேரன்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ. தேங்க் யூ சோ மச். பார்ப்போம் அடுத்த வீடியோல.